இப்ப திருநள்ளாறு வந்து எல்லாரும் போகலாமா? இப்ப சொந்தமான ஜாதகத்த நம்ம எடுத்து கொண்டு போய் பார்க்குறோம்னா, ஓகே. அந்த ஜாதகத்துல வந்து உங்களுக்கு வந்து எந்த கிரகங்கள் வந்து உங்களுக்கு பலமா இருக்கு, ம். எந்த கிரகம் பலவீனமா இருக்கு ம். அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே. பார்த்தோம்னா வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து நன்மை செய்யக்கூடியவரா இருக்காரு ம். அப்படின்னா, அப்ப நீங்க வந்து திருநள்ளாறு போய் வழிபாடு பண்ணலாம். ஓகே. இல்ல சனி பகவான் வந்து கெட்டுருக்காரு, ஓ! அவர் கிடையாது பாதகாதிபதியா வந்துட்டாருன்னா, நம்ம வந்து அத இயக்கக்கூடாது. ஓகே, ஓகே. அதனால வந்து நம்ம அததான் ஏன் வந்து ஒரு விஷயத்த ஜாதகம் பார்த்து நீங்க அதுக்கு உண்டான பரிகாரம் இப்ப நம்ம 1000 பரிகாரங்கள் சொன்னாலும், ம். ஜாதக ரீதியா நம்ம பார்க்கும்போது வந்து, குறிப்பிட்டு இந்த கிரகங்கள் வந்து இவங்களுக்கு இப்படி வந்து சாதகமா இருக்கு. ம். இந்த கிரகம் பாதகமா இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு, அதுக்குண்டான வழிமுறைகள நம்ம அவங்களுக்கு குடுக்கும்போது வந்து 100% வந்து அதுக்கான பலன் கிடைக்கும். ஓகே, ஓகே. அதனால தான் வந்து இப்போ சந்திரன் வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னா, அவங்க ம். வந்து திருப்பதி போகக்கூடாதும்மா. ஓ! திருப்பதி அப்படியா? போனா வந்து சந்திரன் கெட்டு போயிருந்தா, அவங்களுக்கு இன்னும் பாதிப்பு தான் ஏற்படும். ஓகே, நம்ம ஓகே. எல்லாருமே என்ன சொல்றோம், திருப்பதி போயிட்டு வந்தா நல்லா இருப்போம் அப்படிலாம் கண்டிப்பா. சொல்லுவாங்க. ஒரு சிலர் திருப்பதிக்கு போனா எனக்கு செட்டே ஆவலங்க அப்படின்னுவாங்க. ஏன்னு கேட்டா வந்து சந்திரன் கெட்டு போயிருந்தா நீங்க திருப்பதி போனா வந்து அது உங்களுக்கு செட் ஆகாது. ஓகே, ஓகே. அந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களும் இப்போ வந்து வேல வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. வேல் வந்து பூச நட்சத்திரமா, பூசம் ம். வந்து உங்களுக்கு இப்ப பணப்பகையை குடுக்கக்கூடிய நட்சத்திரமாவோ, இல்ல விபத்து தாரையாவோ வந்துருச்சு. ம், நீங்க ம். வேல் வழிபாடு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வரும். இப்போ வண்டிக்கு முன்னாடி வச்சிருப்போம். ஆமா. இப்ப அது வந்து நமக்கு நல்ல தாரையா இல்லையான்னே தெரியாம வண்டிக்கு முன்னாடி வேலு வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கணும்னா, அந்த வண்டியில நம்ம போம்போது நம்ம ஆக்சிடென்ட் ஆகும். ஓகே, ஓகே. அந்த மாரி வந்து நம்ம நட்சத்திரங்கள வந்து கரெக்ட்டா பார்க்கணும். நம்ம ஜாதகங்கள பார்க்கணும். பார்த்து ஒவ்வொரு செயலையுமே இப்ப பெரிய பெரிய ஆட்கள்லாம் பார்த்தோம்னா, எப்பயுமே கூட வந்து எந்த ஒரு செயல செய்யறதுக்கும் ஒரு ஜாதகர்கிட்ட வந்து அவங்க வந்து கேட்டுக்குவாங்க ஆலோசனை. ம், ம். இது செய்யலாமா? இது பண்ணலாமா? இது பண்ணக்கூடாது. இப்போ ஒவ்வொரு கம்பெனியும் வந்து ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க பாரும்மா. ஆமா. இந்த பேரெல்லாம் கூட அவங்க கேட்டு ஜாதக ரீதியா வந்து இந்த பேர்கள் எல்லாம் வந்து அவங்க குடுக்குறாங்க. ஓகே. அப்படி குடுக்கும்போது தான் அந்த கம்பெனி வந்து ஹிட் ஆகுது. ஓகே. அதனால வந்து நம்ம ஜாதகம் பார்த்து இது செய்யலாமா? செய்யக்கூடாதா? அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்ப கடவுள வழிபாடு பண்றதுல கூட தப்பா அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாத்துக்கும் அதாவது வழிபாடு பண்றது தப்பா? இல்லையான்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஜாதகம் நம்ம கையில குடுத்துட்டாங்க. ஓகே. நம்ம அத எடுத்துட்டு போய் பார்க்காம இது தப்பா, இது தப்பா, ம். கடவுள் தப்பு செஞ்சிருமா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னு கேட்டா வந்து, இது இதுக்கு இது பகை, இது இதுக்கு இது நட்புன்னு நம்மளுக்கு வச்சுட்டாங்க. அத ம். தெரிஞ்சு அப்படி நம்ம பயணிக்கணுமா?